ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து யூஏஎக்ஸ் சீரீஸில் பார்ட் 3ல இருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து டைப்போகிராஃபி பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ யூஏஎக்ஸ் டிசைன்ஸ்க்கு முன்னாடி நம்ம டைப்போகிராஃபியும் படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது படித்ததுக்கப்புறம் தான் நம்ம டிசைன்ஸுக்கு போக முடியும். இப்போ நம்ம டைப்போகிராஃபினா என்னென்னு பார்க்கலாம். டைப்போகிராஃபினா இப்போ நம்ம ஒரு லெட்டர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அந்த லெட்டர் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் வேணும், எனக்கு வந்து எவ்வளவு திக்னஸாக இருக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறது தான் டைப்போகிராஃபியோட ஃபுல் ஃபார்ம். ஸோ டைப்போகிராஃபியில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டைப் ஃபேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன் பார்த்தியா, அது எந்த விதமாக அப்படி அது வந்து எப்படி இருக்குன்னு அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து அது எப்படி வெயிட் ஆக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து ஃபாண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் ஒன் டைப் ஃபேஸஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து டைப் ஃபேஸஸில் மொத்தம் வந்து 4 வகை இருக்குது. அதாவது நிறையா வகை இருக்குது டைப் ஃபேஸில். ஆனால் இந்த 4 தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்போவுமே யூஸ் பண்ணுறது. முதல்ல வந்து ஷெரீஃப்னு சொல்லுவாங்க, ஷெரீஃபு. இன்னொன்று வந்து ஷான் ஷெரீஃபு. இன்னொன்று ஸ்கிரிப்டு. அதுக்கப்புறம் மோனோ ஸ்பேஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஷெரீஃப் டைப் ஃபேஸஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியுது தான் வந்து ஷெரீஃப் டைப் ஃபேஸஸ். ஸோ வந்து எப்படி இது வந்து ஷெரீஃப் டைப் ஃபேஸஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த எஸ் பாருங்கள், இங்கே வந்து சர்க்கிள் மாதிரி மார்க் பண்ணிக்காங்க இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னா கார்னர் எட்ஜஸ். அதாவது வந்து உங்களுக்கு வந்து இந்த இப்போது முடிகிற ஒரு கேரக்டர் இல்லைன்னா ஒரு லெட்டரோட முடிகிற இடத்துல உங்களுக்கு வந்து ஷார்ப்பான ஒரு எட்ஜஸ் இருக்கணும். அது வந்து ஷெரீஃப்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த ஈக்கு கீழே வந்து ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்குது. அதே மாதிரி ஆர்க் பக்கத்தில் ஷார்ப்பான எட்ஜஸ், இந்த ஐ அப்புறம் எஃப்பு, அதுமாதிரி ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்குது. ஷார்ப்பான எட்ஜஸ் மட்டும் இல்லை, ஸோ வந்து இந்த மாதிரி இந்த ஆர் வந்து இந்த முடிகிற இடத்துல லீஃபியாக இருக்கும், அதே மாதிரி எஃப்லேயும் லீஃபியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் பேஸ்டாக இருக்கிற ஒரு லெட்டர்ஸ் வந்து நம்ம ஷெரீஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஷான் ஷெரீஃப் பார்க்கலாம். ஸோ ஷான் ஷெரீஃப் வந்து இப்படி இருக்கும். அது எப்படி வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு எழுத்து முடியும் போது அது பாக்ஸ் டைப். அதாவது வந்து பாக்ஸ் டைப்னா என்ன சொல்கிறதுனா, அதில் எந்த ஒரு வகையான ட்ராயிங்கான எட்ஜஸும் இருக்காது. இப்போ வந்து ஓகே, ஸோ வந்து இங்கே பாருங்கள், இந்த ஷெரீஃபோட எஸ் பார்க்கும்போது ஒன்று உங்களுக்கு ஒரு மாதிரி ட்ராயிங் ஃபேஸஸ் இருக்கும். இதே ஷான் ஷெரீஃபில் உங்களுக்கு அந்த மாதிரி ட்ராயிங் ஃபேஸஸ் இருக்காது. ஸோ வந்து ஷான் ஷெரீஃப் வந்து ட்ராயிங் ஃபேஸஸ் இல்லாமல் அதுவுமே பாக்ஸ் டைப்பில் இருக்கும். அது வந்து நம்ம நார்மலான ஒரு இங்கிலீஷ் டெக்ஸ்ட் மாதிரி இருக்கும் அது படிக்கிறதுக்கு. இந்த மாதிரி வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்காது, ரொம்ப ஒரு மாதிரி நார்மலான ஃபேஸஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் ஷான் ஷெரீஃப் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மோனோ ஸ்பேஸ் பார்க்கலாம். மோனோ ஸ்பேஸ்னால் ஒன்றும் இல்லை, இது வந்து ஷான் ஷெரீஃப் ரெண்டுலேயும் வரும். ஆனால் வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஷான் ஷெரீஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது நல்லா கவனிங்க, இந்த ஷானில் எஸ்ஸுக்கும் ஏக்கு பக்கத்தில் வந்து கம்மியான கேப் தான் இருக்குது, அதாவது கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருக்குது. இதே மோனோ ஸ்பேஸில் பாருங்கள், எம்முக்கும் இந்த ஓக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ரோப்ரியேட் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதாவது வந்து இந்த ஒரு வார்த்தையே கொஞ்சம் வந்து பெருசாக, அதாவது கேப் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் மோனோ ஸ்பேஸ். அது எம்முக்கும் இப்போ வந்து நான் எம்முக்கும் ஓக்கும் நடுவில் வந்து ஒரு 15%, ஒரு 15% நான் வந்து ஸ்பேஸ் விடணும்னா அதே ஸ்பேஸ் தான் எனக்கு இந்த மொத்த வார்த்தைக்குமே வந்து நான் விடணும். ஸோ வந்து எம்முக்கும் ஓக்கும் 15, ஓக்கும் எண்ணுக்கு 15, எண்ணுக்கும் ஓக்கு 15, அந்த மாதிரி எனக்கு 15% கேப் தான் எனக்கு மொத்தமும் இருக்கணும். இது மோனோ ஸ்பேஸ்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்டுன்னு ஒன்றும் இல்லை, நம்ம கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் லாங்குவேஜ் மாதிரியே இருக்கும் ஸ்கிரிப்டிவ் டைப் ஃபேஸஸ்னு. அதை வந்து மோஸ்ட் கஸ்டம் ஹேண்ட் ஃபேஸஸ் சொல்லுவாங்க. இது வந்து எதுக்குன்னா ஒரு க்ரீட்டிங் கார்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி டைப் ஃபேஸஸ் வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து ஸ்கிரிப்டிவ் டைப் ஃபேஸஸ். இப்போது ஷெரீஃப் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டிகல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய வார்த்தைகளுக்கு வந்து, அதாவது பெரிய பெரிய வார்த்தைகள்னால் இப்போ வந்து ஹெட்லைன்ஸ், இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வியூவர்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் பார்த்தோன்னே எனக்கு வந்து இது முதல்ல ஐ கேட்சிங்காக இருக்கணும். ஸோ அதுக்கு இந்த ஷெரீஃப் யூஸ் பண்ணுவாங்க. ஷான் ஷெரீஃப் பார்த்தீங்கன்னா கண்டெக்ஸ்ட், அதாவது வந்து உள்ள இருக்கிற கண்டென்ட் டீட்டெயில்ஸ் வந்து நார்மலாக கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மோனோ ஸ்பேஸ்ட் எதுக்குன்னா, நம்மளோட கோடு அந்த ஐடி தெரியும், அதை வந்து விஷுவல் ஸ்டுடியோ, சப்ளைம், அதுக்கப்புறம் வந்து பைச்சாம், அந்த மாதிரி நிறைய கோட் ஐடிஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு இந்த மோனோ ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கிரிப்ட் வந்து எதுக்கு அப்படின்னா மோஸ்ட் ஆத்தென்டிக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃப்ளையர்ஸ் இல்லை வந்து பேம்ப்ளெட், அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலாக அவங்க வந்து என்ன கான்செப்ட் சொல்ல வராங்களோ அது வந்து கஸ்டம் வைஸ்ட்டு நமக்கு ஸ்கிரிப்ட் டைப் ஃபேஸ் கொண்டு வரோம். இப்போ வந்து நம்மளை டைப் ஃபேஸ்னால் என்னென்னு தெரிஞ்சு டைப்போகிராஃபியில் இன்னும் நம்ம ஃபாண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபாண்ட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, நான் சொன்னேன் அந்த லெட்டர் எவ்வளோ வெயிட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போது வந்து
ஓகே, இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தின் பார்க்கலாம். தின் வந்து நம்மளுக்கு ரொம்ப லைட்டாக இருக்குது, அதாவது வெயிட் கம்மியாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப திக்காக அந்த பிளாக் கலர் தெரியல. இப்போது எனக்கு எக்ஸ்ட்ரா லைட்டு, அதை வந்து தின்னை விட கொஞ்சம் வந்து எனக்கு பிளாக் கலர் ஜாஸ்தியாக இருக்குது. இதை விட இப்போ லைட்டு, எக்ஸ்ட்ரா லைட்டும் தின்னையும் விட எனக்கு லைட்டு அந்த எழுத்தோட பிளாக்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போது ரெகுலர் பார்க்கலாம். ரெகுலர் வந்து தின், எக்ஸ்ட்ரா, லைட்டு, அதுக்கப்புறமா லைட்டு, இந்த மூணையும் தவிர எனக்கு ரெகுலர் இன்னும் கொஞ்சம் பிளாக்னஸ் அதிகமாக இருக்குது. இதே மீடியம், தின், எக்ஸ்ட்ரா லைட், லைட்டு, ரெகுலர், இது வந்து இது இந்த மூணையும் கம்பேர் பண்ணும் போது எனக்கு வந்து மீடியம் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியுது. இப்போது தின், எக்ஸ்ட்ரா லைட், லைட், ரெகுலர், அதுக்கப்புறம் மீடியம், இது 5ஐயும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு செமி போல்டு வந்து எனக்கு திக்காக தெரியுது. இதே போல்டு பாருங்கள், இதை வந்து கம்பேர் பண்ணுங்கள், போல்டு வந்து உங்களுக்கு திக்காக தெரியும். அதேமாதிரி எக்ஸ்ட்ரா போல்டு வந்து போல்டை விட திக்காக தெரியும். பிளாக் வந்து இதுதான் லாஸ்ட்டு. ஸோ பிளாக் வந்து இந்த எல்லாத்தையும் தவிர பிளாக் தெரியும். இப்போ இது அதாவது டெக்னிக்கலாக சொல்லணும்னா ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரோக் வேல்யூஸ். ஸோ வந்து தின்லக்கு ஸ்ட்ரோக் வேல்யூ நம்மளுக்கு தின்லக்கு ஸ்ட்ரோக் கலர் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது. அதேமாதிரி எனக்கு பிளாக்லுக்கு ஸ்ட்ரோக்கோட எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. இதுதான் வந்து ஃபான்ட்ஸு. ஸோ ஃபான்ட்ஸ்னு உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும், ஒரு லெட்டரோட ஸ்ட்ரோக் கலர், அதாவது அதோட ஸ்ட்ரோக்கோட வெயிட்டு எனக்கு எவ்வளோ தெரியணும் எவ்வளோ தெரியக்கூடாது சொல்கிறதுக்கு. டைப் ஃபேஸஸ்னால் அந்த லெட்டர் நம்மளுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் வேணுங்கிறது, எனக்கு வந்து ஷெரீஃபா, ஷான் ஷெரீஃபா, இல்லை மோனோஸ்பேஸ்டா, ஸ்கிரிப்டா அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுறது தான் அந்த டைப் ஃபேஸஸ் சொல்லுவோம். ஸோ வந்து இது இப்படி தான் நம்ம வந்து டைப் ஃபேஸஸ் இல்லை வந்து ஃபாண்ட்ஸ் வந்து இந்த லெட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிசைன்ஸ் போட்டோம். ஸோ அந்த டிசைன்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த பேஜ் நம்ம எதுக்கு அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஸோ மோஸ்ட்டாக அது நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி டைப் ஃபேஸஸ் ஃபாண்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து கண்டென்ட்டை டெலிவரி பண்ணுவோம் யூசர்ஸ் கிட்ட. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்குலேருந்து நம்ம வந்து டிசைன்ஸ் பார்த்துடலாம். ஸோ வந்து காம்பனன்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.